அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கான ஞானபீட விருதிலிருந்து இதற்கு முன்னால் எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, வரக்கூடிய நாட்களில் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் நம்ம எப்படி வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் இல்லைனா ஒரு நபர் இல்லைனா ஒரு சாப்டர்லேருந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி லென்த் வீடியோ மேக் பண்ணி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக் பற்றியும் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஐடியாவை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லைனா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எப்படி நாங்கள் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் உங்களுடைய கருத்துக்களை கேட்குறோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஞானபீட விருது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய கவிஞர் வைரமுத்துக்கு ஞானபீட விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஞானபீட விருதுனா என்ன, இதற்கு முன்னால் எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஞானபீட விருதுனா என்ன, ஸோ இதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வினாக்கள் பார்க்கலாம். ஞானபீட விருது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய இலக்கிய உலகிற்கு பங்களிக்கும் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதுகளில் ஒன்று தான் ஞானபீட விருது. இதை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஞானபீடம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் இந்த விருதை கொடுக்குறாங்க. இந்த அமைப்பை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகு சாந்தி பிரசாத் ஜெயின் அந்த குடும்பம் தான் இந்த அமைப்பை தொடங்கி விருதுகள் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961. இது குறித்துமே வினாக்கள் கேட்கலாம். இதற்கு முன்னால் இதே மாதிரி வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. சாகித்ய அகாடமி எப்போ தொடங்கினாங்க, பாரத ரத்னா விருது எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் இந்த ஞானபீட அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். அதுக்கப்புறமா எப்போ முதலாக விருது கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 தான் முதலாக விருது கொடுக்க ஆரம்பித்தாங்க. அமைக்கப்பட்டது 61, விருது கொடுக்க ஆரம்பித்தது முதல் விருது கொடுக்கப்பட்ட ஆண்டு 1965. முதல் வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள மொழியின் புகழ்பெற்ற கவிஞரான ஜி சங்கரகுருப். அவருடைய ஓடக்குழல் அப்படிங்கக்கூடிய புத்தகத்துக்காக 1965 கொடுத்துருப்பாங்க. இந்த விருதோட அடிப்படை விவரங்கள் பார்க்கலாம். இந்த விருதை வாங்கக்கூடிய தகுதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதை வாங்குறவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்திய மொழிகள், அதாவது இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகள் இல்லைனா ஆங்கிலம், இந்த மொழியில் சிறந்த படைப்பாளர்களுக்கு தான் இந்த விருது கொடுக்குறாங்க. விருதோட சேர்ந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருது, அது மட்டும் இல்லாமல் சான்றிதழ், அதுக்கப்புறமா வெங்கலத்திலான அன்னை சரஸ்வதி தேவியோட சிலை, ரொக்க பரிசும் 11 லட்சம், இதெல்லாமே சேர்ந்து இந்த விருதோடு சேர்ந்து கொடுக்குறாங்க. வழங்கப்படும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 ஆண்டுக்கு முன் எழுத்தாளர்களின் குறிப்பிட்ட ஒரு சிறந்த இலக்கிய படைப்பிற்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு நூல் பேஸ் பண்ணி, எப்படி சாகித்ய அகாடமியில் நூல் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதேமாதிரி நூல் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ 82க்கு முன்னால் வர 82க்கு பின்னால் என்ன பண்ணாங்கன்னா அப்படி பர்டிகுலர் நூல் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுடைய இலக்கிய பணிக்கு, அதாவது இலக்கியத்திற்கு அவங்க ஆட்சிய வாழ்நாள் ஒட்டுமொத்த பங்களிப்புக்காக லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷனுக்காக மொத்தமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ 1982க்கு அப்புறமா. முக்கியமான விஷயம், இது கூட வரக்கூடிய தேர்வுகளில் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். இதுதான் பேசிக்காக ஞானபீட விருது பற்றி. ஞானபீட விருதுக்கும் சாகித்ய அகாடமி விருதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வினாக்கள் பார்க்கலாம். விருது எதை அடிப்படையில் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாகித்ய அகாடமியை பொறுத்தளவில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் சிறந்த புத்தகத்துக்காக, அந்த புத்தகம் கவிதையாக இருக்கலாம், புதினமாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1982க்கு முன்னால் வர அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 82க்கு அப்புறமா வாழ்நாள் ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்பிற்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விருதுகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆண்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சாகித்ய அகாடமியை பொறுத்தளவில் 24 மொழிகள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 22+1 23 மொழிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. சாகித்ய அகாடமியில் பார்த்தீங்கன்னா 24 மொழிகளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதாவது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 22 மொழி ப்ளஸ் ஆங்கிலம் ப்ளஸ் ராஜஸ்தானி அப்படிங்கக்கூடிய 24 மொழிகளில் சிறந்து விளங்கக்கூடிய புத்தகத்துக்கு இந்த விருது கொடுக்குறாங்க சாகித்ய அகாடமியிலிருந்து. இங்கே 23 மொழிகளில் சிறந்து விளங்கக்கூடிய, அதாவது சிறந்த பங்களிப்பு செய்த நபர்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே வழங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஞானபீடம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான். இது தனியார் அறக்கட்டளை. சாகித்ய அகாடமி பற்றி தெரியும், இது ஒரு கவர்மெண்ட் அமைப்பு. இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் இந்த சாகித்ய அகாடமி. இவங்க தான் சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க.
இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி 22 மொழிகள் ப்ளஸ் 1 ஆங்கிலம் சேர்த்து 23 மொழிகள், 24 மொழிகள். பரிசு தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஞானபீட விருதுக்கு 11 லட்சம் கொடுக்குறாங்க, சாகித்ய அகாடமிக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. பேசிக்காக இவ்வளோ தான் ஞானபீட விருது பற்றி. ஓகே, இனிமேல் வினாக்கள் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வினா, ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர்னு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா. இதுவரை தமிழில் இருந்து பார்த்தீங்கன்னா 3 பேர், இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய 2026 விருது வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா, வைரமுத்துன்னு சேர்ந்து 3 நபர்கள் வாங்கியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் 2002 ஓகே, அவருடைய வாழ்நாள் பங்களிப்புக்காக. அதுக்கப்புறமா அகிலன் பார்த்தீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா 1975 அகிலன் வாங்கிட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தனித்தனி புத்தகத்துக்கு கொடுத்தாங்க. அவங்க எந்த புத்தகத்துக்கு அந்த விருது வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரப்பாவை. ஓகே, அப்போ 3 நபர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வைரமுத்து அவர்கள் அவருடைய இலக்கிய பங்களிப்புக்காக வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்து இதுவரை 3 எழுத்தாளர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த வினா, 51வது ஞானபீட விருதிற்காக டிசம்பர் 2015 திரு ரகுவீர் சௌத்ரி பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இவர் நிபுணத்துவம் பெற்றுள்ள மொழி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது அவர் எந்த மொழியில் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு குஜராத் மொழியை சார்ந்த ஒரு எழுத்தாளர் தான் ரகுவீர் சௌத்ரி. ஸோ இவருக்கு தான் 51வது ஞானபீட விருது கொடுத்துருப்பாங்க. எந்த ஆண்டில்? 2015. ஸோ இதற்கான ஆன்சர் குஜராத்தி. வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்த நான் பாருங்கள், 52வது ஞானபீட விருது டேஸ் அவர்களுக்கு வாங்கப்பட்டு இதே மாதிரி தான் கேட்பாங்க. 51வது, 52வது, 55வது, இப்போ வாங்கினது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 60வது விருது. 60வது விருது யார் வாங்கியிருக்காங்க? நம்மளுடைய வைரமுத்து அவர்கள். ஸோ இதே மாதிரி தான் கேட்பாங்க. 52வது விருது எந்த ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016. யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சங்கா கோஷ் கொடுத்துருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெங்காலி மொழியை சேர்ந்த எழுத்தாளர். அடுத்த வினா, திருமதி கிருஷ்ணா சோப்தி என்பவர் நவம்பர் 2017 2017ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருதினை வென்றார். இவ்விருது எம்மொழியில் இவரது செறிவூட்டப்பட்ட இலக்கிய பங்கிற்கான அங்கீகாரம்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவர் எந்த மொழியை சேர்ந்த எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது 2017, அதாவது 53வது ஞானபீட விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சோப்தி. இவர் எந்த மொழியை சார்ந்த எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹிந்தி மொழியை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் தான் கிருஷ்ணா சோப்தி. அடுத்த வினா, இந்திய குடியரசுத் தலைவரிடம் 52வது 2016 வழங்கப்பட்ட 52வது ஞானபீட விருதை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தது தான் சங்கா கோஷ் தான் 52வது ஞானபீட விருது வாங்கியிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பெங்காலி மொழியோட எழுத்தாளர். இங்கே இருக்கவர் பார்த்தீங்களா டாக்டர் ரகுவீர் சௌத்ரி அப்படிங்க பார்த்தீங்கன்னா 51வது விருது வாங்கின குஜராத்தி எழுத்தாளர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதே வினாவை. ரகுவீர் சௌத்ரி பற்றி ஆல்ரெடி ஒரு வினா கேட்டிருந்தாங்க. 51வது விருது 2015 கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? டாக்டர் ரகுவீர் சௌத்ரிக்கு. அதுக்கப்புறமா கேதர்நாத் சிங் 49வது விருதை வாங்கினவர். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013. எந்த மொழி எழுத்தாளர்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி. அதுக்கப்புறமா பிரதிபா ராய் 47வது விருதை வாங்கினவர். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடியா. இதெல்லாமே பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாமே எக்ஸாக்டாக அப்படி கேட்க போகிறது கிடையாது. இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை. அடுத்த வினா, 2021ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருதை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தாமோதர் மௌஷோ. இவர் கொங்கணி மொழியோட எழுத்தாளர். இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா சோப்தி ஆல்ரெடி பார்த்தாச்சு. 2017 விருது வாங்கியிருப்பார். எந்த மொழியை சேர்ந்த எழுத்தாளர்? ஹிந்தி மொழியை சார்ந்தவர். அதுக்கப்புறமா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நீல்மணி பூக்கன் பார்த்தீங்கன்னா 2020 வாங்கியிருப்பார். எந்த மொழியை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமி. அமிதவ் கோஷ் பார்த்தீங்கன்னா 2018 வாங்கியிருப்பார். இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது பார்த்தோம் மொத்தம் 23 மொழிகளுக்கு கொடுப்பாங்க. 22 + ஆங்கிலம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலேருந்து இதுவரை 60 விருதுகள் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதவ் கோஷ். ஏன்னா இது வித்தியாசமாக இருக்குது, அதனால் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு கேட்கலாம். இந்த வினாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை பொறுத்தவரை 2021 கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் விக்கிபீடியா எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 அப்படிங்கிறதே இருக்காது. 2022 கொடுக்கப்பட்டதாக இருக்கும். ஓகேவா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோதாங்க டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அந்த கடைசி ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற பார்த்துட்டோம், மலையாள எழுத்தாளர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி இப்போ ரீசெண்டாக இந்த இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது.
2020 அதாவது 56வது விருது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலமணி புக்கான். எந்த மொழி? அஸ்ஸாமி. 22ல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21ன்னு கொஸ்டினில் இருக்குது, ஆனால் விக்கிபீடியாவில் தெரிஞ்சிங்கன்னா 22ன்னு தான் இருக்குது. யார் கொடுத்துருப்பாங்க? தாமோதர் மௌச்சோ. எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கணி. 2023 வந்து 2 பேர் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான விஷயம், 2023 2 பேர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ரம்பகிருஷ்ணாச்சாரியா சமஸ்கிருத மொழிக்கு, குல்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உருது மொழி கொடுத்துருப்பாங்க. 2023 2 பேர் கொடுத்துருப்பாங்க. 2024 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்படி ரீசெண்டாக உள்ளதான் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 2024, 2025. 2025க்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா வைரமுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு மறக்காது. 2024 பொறுத்தவரை வினோத்குமார் ஷக்லா. இந்த மொழி இந்தி மொழி. முக்கியமாக இதுதான், ஏன்னா இதற்கு முன்னால் கொடுத்துட்டு அவர் எந்த மொழி அப்படிங்கிறது கூட மேட்ச் பண்ண சொல்லலாம். அடுத்து வைரமுத்து. ஓகே, வைரமுத்துக்கு எப்போ விருது கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14 அறிவிச்சிருப்பாங்க. எப்போ வழங்கினாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உள்ளது பார்த்தீங்களா, அது கூட கேட்கலாம், டேட்டு கூட கேட்கலாம். ஜூலை 13, 2026, 2 நாளைக்கு முன்னால் தான் விருது கொடுத்தாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைரமுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். எந்த புத்தகத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கக்கூடிய அவருடைய புத்தகத்துக்காக வாங்கியிருப்பார். இது தவிர இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 ஆஷா பூர்ணா தேவி அப்படிங்கிறவங்களுக்கு விருது கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் ஞானபீடு விருது வாங்கிய முதல் பெண். எந்த மொழிக்காக? பெங்காலி. ஓகே, அவ்வளோதாங்க ஞானபீட விருது பற்றி. ஓரளவு இதிலேருந்து தான் வினாக்கள் கேட்பாங்க. வரக்கூடிய நாட்களில் வைரமுத்து பற்றி டைரெக்டாக கேட்கலாம், இல்லைனா இப்படி வரிசைப்படுத்த சொல்லலாம், இல்லைனா அவங்களுடைய மொழியை மேட்ச் பண்ண சொல்லலாம். இதிலேருந்து தான் மேக்ஸிமம் வினாக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இந்த விருது எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க, இந்த விருதோட அமைப்பு என்ன, இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு, இதெல்லாமே கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். எதையும் நான் மிஸ் பண்ணியிருந்தோம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.